நான் வேற வார்த்தையை சொல்லிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறேன். நீங்கள்லாம் எப்பிறப்பில் நீங்கள் செய்கிற இந்த பாவத்தை கழிப்பீர்கள் என்கின்ற கேள்வி நமக்கு. உங்களை இப்ப என்ன பண்றோம்? திமுக என்ன செய்து இன்றைக்கு ஏன் தோழர் திருமாவளவன் கூனி குறுகி நிற்கிறார்? ஏன் திரு வேல்முருகனை போல் வெளியேற முடியவில்லை? திமுகவில் ஜனநாயகம் இல்லை, சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை என்பதை இந்த தொகுதி பங்கீட்டில் அப்பட்டமாக வெளிச்சப்படுது. உங்களால் வெறும் இரட்டை இலக்கு எண்ணில் கூட உங்களால் சீட்டு வாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் உண்மையிலேயே தன்மானம் மிக்கவரா? இன்றைக்கு தோழர் திருமாவளவன் பேச்சில் அவர் அழுகிற மாதிரி பேசுறதை நினைச்சு நிச்சயமா எனக்கு மனம் வேதனை அடைகிறது. அடங்கமறு அத்துமீறுன்னு பேசிய தோழர் திருமாவளவனுடைய கொள்கைகள் எங்கே கரைந்து போனது? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்பவுமே பட்டியலின தலைவர் நான் ஒருத்தன் தான் அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்பவுமே அவர் சொல்லிக்க மாட்டாப்புல, நான் பொது தலைவர் தான் சொல்லுவாப்புல. பட் இருந்தாலுமே திமுக வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு எங்க ஓட்டு அப்படின்ற அளவுக்கு மார்தட்டி கூடிய திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக் லைவ்ல, அதுவும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப சோகமா ஒரு வீடியோ சொல்றாரு. சொற்ப இடங்களே நம்மளுக்கு கிடைக்க போகின்றன, அதனால நீங்க கொடுத்த விருப்ப மனுகளை எல்லாத்தையும் என்னால் நிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாம மேல வந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறவருக்கு அவரோட என்ன சுச்சுவேஷன் சார்? அவர் திமுக அப்படி ஒன்றிணைஞ்சே ஆகணுமா என்ன? அவரு சார் ஒரு நேரத்துல தேர்தல் பாதை, திருடர் பாதை அப்படி மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்பட்ட தோழர் திருமாவளவன் விசிகாவில் தேர்பவர்கள், விசிகாவினர் தன்னை வாக்கரிசி போட்டுவிட்டுத்தான் நாங்கள் விசிகாவில் இணைந்தோம் என்று பேசியவர்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த விசிகா தொடக்க காலத்தில் இந்த 5 ஆண்டு கணக்கில் எடுத்த விசிகா ஒரு அத்துமீறிய போராட்டங்களில் அத்துமீறிய விசிகா இன்றைக்கு தோழர் திருமாவளவன் அவர்கள் கண் கலங்குவது போல் நம்மை வளர்த்து விடுவதற்கோ தூக்கி விடுவதற்கோ ஆள் இல்லை அப்படி என்று மனவேதனை படுகிற சூழ்நிலை உருவாவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மொழி பேசுபவர்கள் எல்லாம் பொது தலைவர்களாகவும் பெரும்பான்மை தமிழர்கள் அத்தனை பேரும் சாதி தலைவர்களாகவும் பார்க்கிற ஒரு பார்வை இங்கு இருக்கு. தோழர் திருமாவளவன் என்னதான் நான் பொது தலைவர் என்று சொல்லிக் கொண்டாலும் ஒரு இஸ்லாமியர்களுக்கோ வன்னியர்களுக்கோ எனக்கு கிடைத்த தொகுதிகளை எடுத்து தாரவாத்தாலும் அவர் என்றைக்குமே பட்டியல் இணை தலைவராகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும். அது விதிவிலக்கல்ல. திரு கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற பொழுது கூட விசிகாவை நெஞ்சில் இடம் இருக்கிறது, உங்களுக்கு கொடுப்பதற்கு இடமில்லை அப்படி என்று பேசிய திரு கருணாநிதியினுடைய வாரிசு தான் திரு ஸ்டாலின். நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டு சாதிய வன்மத்தை கக்கிய திரு கருணாநிதி அவருடைய வாரிசு தான் திரு ஸ்டாலின். அதுபோல அல்லாமல் திமுக கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் தோழர் திருமாவளவனுடைய அறிவையும் ஆற்றலையும் போர்க்குணத்தையும் மதிக்காமல் அவர் சக மனிதனாகவும் சக தமிழனாக கூட பார்க்காமல் அவருக்கு பிளாஸ்டிக் நாற்காலி போட்டு பேசுகிற ஒரு அவல நிலை திமுகவில் உண்டு. அப்படி என்றால் இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவை ஒருபொழுதும் திமுகவினர் மதிக்கவில்லை என்பது தெரியும். எப்படி தெரியும் என்றால், ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவை 4 ஓட்டில் 1 ஓட்டு விசிகாவினால் பெற்ற ஓட்டு என்று திரு ஸ்டாலின் சொல்லியிருந்தாலும் கூட பல இடங்களில் விசிகாவினுடைய கொடி கம்பங்களை ஏற்ற முடியாத நிலையில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்துகிற ஒரு நிலை இருந்துச்சு. அப்படி என்றால் அறிவு சார்ந்த சமூகம் அப்படின்னு சொல்லுகிற முனைவர் தோழர் திருமாவளவன் அப்பொழுதே அவருக்கு புரிந்திருக்க வேண்டாமா? என்னடா கூட்டணியில் பல்வேறு இன்னல்களுக்கு கூட திமுகவினரை தாண்டி பல விஷயங்கள், கேடான விஷயங்கள் தமிழகத்தில் நடந்த போது கூட நாம் அதற்கெல்லாம் மடைமாற்றம் செய்வது போல் திமுகவினரை தாண்டி நாம் கருத்து சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நமது கொடிகம்பங்களை ஏற்ற முடியவில்லையே என்கின்ற எண்ணம்
தோழர் திருமாவளவனுக்கு இல்லை. திமுக எப்பொழுதுமே தோழர் திருமாவளவனை பட்டியல் சமூக தலைவராகத்தான் பார்க்கிறது. அந்த கட்சிக்காரர்களும் தோழர் திருமாவளவனை பட்டியல்காரர் தான் நினைக்கிறதே தவிர அவர் பொது தலைவர் என்று இவர் வாரி வழங்கிவிட்டார் மற்றவர்களுக்கு என்பதற்காக அவர் பொது தலைவராக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம். அது அந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்போது சார் ஏன் இன்னும் திமுகவை பிடிச்சி, அதுவும் ஒரு மேடையெல்லாம் சொல்லியிருக்காரு சார், திராவிட கழகம் ஒரு குழல், திமுக இரண்டாவது குழல் துப்பாக்கி என்றால் மூன்றாவது குழலாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எதுக்கு இந்த அளவுக்கு கீழே இறக்க போய் கொள்கை விட்டு தன்னுடைய விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டு எதுக்காக சார் அப்படி கூட்டணியில் இருக்கணும்? வேல்முருகன் பார்த்தீங்களா சார், அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், நாங்கள் எங்களுக்கு சீட்டு கூட வேண்டாம், நாங்கள் கேட்ட 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் கேட்டோம், கொடுக்கல, நாங்கள் எதுக்கு இருக்கணும்? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை விட விசிகாவோட தொண்டர்கள் கம்மியா என்ன? இல்லை, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, வெளிப்படையா ரகசியமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் மனசுல பட்டதை சொல்றேன். திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்பொழுது தோழர் திருமாவளவன், நீங்கள் உங்கள் மறைவுக்கு பின்னில் கூட நான் உங்களுடைய வாரிசுகளை திமுகவினரை முட்டு கொடுத்தாவது பலி கொடுத்தாவது விசிகாவினரை பலி கொடுத்தாவது உங்களுக்கு துணை நிற்போம் என்று சத்தியம் பண்ணிவிட்டார் என்று நான் நினைக்கிறேன். வெளியே சொல்லிடாதீங்க, புரியுதுங்களா? வெளியே சொல்லாதீங்க. இப்படி இருக்குமோ, அதனால தான் இங்கு இப்படி நிலை எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டாலும் அனைவருக்கும் வாய் வழுகுகின்ற பொழுது ஒரே ஒரு காரணம், தேமுதிகவை விட விசிகா எந்த அளவில் குறைந்திருக்கு. அவர்கள் ஏன் கொடுத்தார்கள் என்றால், ஜக்கம்மா வாக்கு பலிக்கும் என்பதற்காக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக என்பது ஒரு நாசக்கார கட்சி, அதுதான் கேப்டன் சொல்வார், துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வாக்கை மாறாது என்று பேசிய திருமதி பிரேமலதா அவர்கள் சமீபத்தில் மீண்டும் 2026 அஇஅதிமுக ஆட்சி அமையும், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதல்வர் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு ஜக்காமாவை போல் வாக்கு சொல்லிய திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கு தெரியும் திமுக கட்சி என்பது வர இந்த 26 தேர்தலில் படுதோல்வி அடைந்துவிடும் என்பதற்காகத்தான் ராஜ்யசபா சீட்டை கேட்டு பெற்றார். ஏன் கேட்டு பெற்றார்னா, உறுதியாக திமுக தோக்க போகுதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த எதுவும் பண்ணல, கடுமையாக விமர்சனம். பெட்ரோல் விலையை ஏறி போச்சு, ஒரு நகை கடன் குறை பண்ணீங்க, விவசாயில காக்குறன்னு சொன்னீங்க, எதையாவது செஞ்சீங்களா அப்படின்னு வீரவசனம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஒரே ஒரு சீட்டு தான் இலக்கு, அது தன்னுடைய தம்பிக்கு ராஜ்யசபை சீட்டு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஆக்கிவிட்டார். அப்படி என்றால் திமுக இந்த தேர்தலில் தோக்க போது என்ன கொடுத்தாலும் பரவாயில்லை, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தன்னுடைய உயிர் போகிற நிலையில் இருந்தது. உண்மையிலே அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இவர்களுடைய பேராசையில் கண்டுபிடித்து இவர்களை அழகாக கழட்டி விட்டதை திரு ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக என்கின்ற கட்சிக்கு உயிர் கொடுத்து பக்கபலமாக வைத்துட்டார். உண்மையிலேயே திரு ஸ்டாலின் அவர்களும் தேமுதிகவை கழட்டி விட்டிருந்தால் 26 தேர்தலுக்கு பிறகு தேமுதிக என்கின்ற கட்சியே இல்லாத போயிருக்கும். அவர் உயிர் கொடுத்ததுக்கு எனக்கு மனசில் பட்டது சொல்கிறேன், அவருடைய மொழி கூட காரணமாக இருக்குமோ என்கின்ற இருக்கும். ஏனென்றால் இந்த கூட்டணியில் இருப்பவர்கள், திமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு முதலில் இருவருக்குத்தான் முதலில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. ஒன்று தேமுதிக, ஒன்று மதிமுக. மதிமுக போல் திரு கருணாநிதி அவர்களையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் கழுவி ஊத்தனதில் அவர் சலித்தவர்கள் இல்லை. ஆக தன்னை விமர்சனம் செய்பவர்களை வாய் அடைக்க வேண்டும் என்று காரணம் காட்டி 4 சீட்டு கொடுக்கிறேன், அதில் 1 சீட்டு தான் உனது, 3 சீட்டு எனதுன்னு 3 சீட்டு இல்லை 1 சீட்டு பெற்றுக்கொண்ட பெருமையாக இருக்கிற திரு வைகோ போன்றவர்களெல்லாம் நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கவில்லை என்றால், கம்யூனிசத்தினுடைய கொள்கை என்பது ஏழை எளிய மக்களுடைய, பாமர மக்களுடைய சிக்கல்களை பொது வழியில் அம்பலப்படுத்தி போராடுகிற மனநிலையில் இருந்த கம்யூனிஸ்டுகள் இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் திமுகவினரை போல் மாறிவிட்டார்கள், கரைந்து போய்விட்டார்கள். அதனால் இவருடைய பேச்சுவார்த்தை நீர்த்து போயிருக்கு.
விசிகாவுடைய ஒரு எம்எல்ஏ இங்கு பட்டியல் சமூக மக்களுக்காக பல்வேறு சிக்கல்கள், இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச முடியாத ஒரு எம்எல்ஏ அந்நியார் என்று துர்கா ஸ்டாலினை சட்டமன்றத்தில் பெருமைப்படுத்தி பேசுகிற ஒரு அவல நிலையில்தான் இவர்கள் வாக்கரிசி போட்டு அரசியலுக்கு வந்தார்கள் என்கிறதை நான் புரிந்து கொள்கிறேன். அதில் குறிப்பாக நடைமுறையில் பட்டியல் சமூக மக்களுக்கு பட்டியல் சமூகம் வாக்குகளை பெற்று வென்ற அந்த எம்எல்ஏ ஒரு நான் வேற வார்த்தையை சொல்லிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறேன். அந்நியார் வீட்டில் என்னைக்காவது சாப்பிட்டு இருக்கியா? மச்சனே அந்நியார்னா மச்சனன் தானே. உங்க வீட்டில் உங்களை சேர்ப்பாங்களா சார்? உங்க வீட்டுக்குள்ள விடுவாங்களா சார்? உங்களை சட்டமன்றத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்கு. மலம் தண்ணி குடிக்கிறான், அங்க பெரம்பலூர்ல சாக்கடை தண்ணி குடிக்கிறான், திருவள்ளூர் மாவட்டத்தில் கரளப்பாக்கத்தில் சாக்கடை தண்ணி குடிக்கிறான், சேரிக்குள் போக முடியல, தீர்த்தக்காடில் கரண்ட் இல்லை, ஒதுக்கப்பட்ட நிதியெல்லாம் எடுத்துடுறான். கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்தில் மட்டும் ஆதி திராவிட நலத்துறை அந்த அறிக்கை நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 1095 வன்கொடுமை வழக்குகள் இருக்கு. இப்படியெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு சுவரை எழுதினார்கள், கொடி பிடித்தார்கள், போராட்டம் செய்தார்கள், ஒரு சீட்டு பெற்று திருமதி துர்கா ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிற நீங்கள்லாம் எப்பிறப்பில் நீங்கள் செய்கிற இந்த பாவத்தை கழிப்பீர்கள் என்கின்ற கேள்வி நமக்கு. உங்களை இப்போ என்ன பண்ணுறோம்? திமுக என்ன செய்யுது? ஒரு தீண்டாமை கட்சியாக தான் சார் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எதிர்க்க வேண்டிய விஷயங்களில் எதிர்க்காமல் இவர்கள் துதி பாடுவதிலும் முட்டுக் கொடுப்பதிலும் விசிக நின்றதனுடைய விளைவு இன்றைக்கு ஊரில் யாரெல்லாம் எதிர்த்தார்களோ விசிகாவை அவர்களெல்லாம் தோழர் திருமாவளவனை பார்த்து பாவப்படுகிற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு பொதுவில் இல்லை, பொது சமூகம் அத்தனையும் தோழர் திருமாவளவன் போல ஒரு சிறந்த ஆளுமையை பார்க்காத ஆளுமையாக பார்த்தவர்கள் இன்றைக்கு ஏன் தோழர் திருமாவளவன் கூனி குறுகி நிற்கிறார், ஏன் திரு வேல்முருகனை போல் வெளியேற முடியவில்லை, அப்படி என்றால் உங்களுடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அங்க ஜனநாயகம் இல்லை. திமுகவில் ஜனநாயகம் இல்லை, சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை என்பதை இந்த தேர்தலில் இந்த தொகுதி பங்கீட்டில் அப்பட்டமாக வெளிச்சப்படுது. இவர்கள் இதுவரை தோழர் திருமாவளவன் சொல்லி வந்த எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணின்னு ஒவ்வொரு மேடையிலும் பேசி வந்த தோழர் இன்றைக்கு சொற்ப தொகுதிகள் தான் நமக்கு ஒதுக்க போகிறார்கள், நீங்கள்லாம் பொறுத்தருள வேண்டும், அத்தனை பேருக்கும் சீட்டு கொடுப்பதற்கு நமக்கு இடமில்லை அப்படின்னு நீங்க புலம்புறீங்களே. உங்களை அடுத்த கட்சிகள் பல சீட்டு பாமக 18 வாங்குது. வட மாவட்டத்தில் பாமக மக்கள் தொகையை விட இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் கிட்டத்தட்ட என்னுடைய நூலில் நான் சொல்லியிருக்கேன், பெரும்பான்மையை மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் தொகை. அப்போ 1.5 கோடி மக்கள் தொகைக்கு உங்களால் வெறும் இரட்டை இலக்கு எண்ணில் கூட உங்களால் சீட்டு வாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் உண்மையிலேயே தன்மானம் மிக்கவரா அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்கு. நான் தொடக்க காலத்தில் தோழர் திருமாவளவன் பேச்சில் அவருடைய செயலில் இப்படிப்பட்ட ஒரு வீரனை இந்த சமூகம் பெற்றிருக்கே, இந்த தமிழ் சமூகம் பெற்றிருக்கேன்னு ஒரு பெருமைப்பட்ட நான் இன்றைக்கு தோழர் திருமாவளவன் பேச்சில் அவர் அழுகிற மாதிரி பேசுறதை நினைச்சு நிச்சயமா எனக்கு மனம் வேதனை அடைகிறது. என்ன இப்படிப்பட்ட ஒரு போராட்ட குணத்தில் இருந்த இவர் போராட்ட குணம் எங்கே போனது? அடங்கமறு அத்துமீறுன்னு பேசிய தோழர் திருமாவளவனுடைய கொள்கைகள் எங்கே கரைந்து போனது அப்படின்ற கேள்வி எமது மக்கள் இருக்கிறார். அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வருதோ இல்லையோ, ஆனால் பொதுவான இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கிற முதுகுடி தமிழர்களுக்கு எம் மக்களை காட்டி எம் மக்கள் கிட்ட ஒவ்வொரு சேரியிலும் வளர்ந்த தோழர் திருமாவளவன் அசிங்கப்படுவதை அவமானப்படுவதை இந்த மக்கள் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை, ஜீர்ணிக்கவும் முடியவில்லை. அதனால் இந்த தேர்தல் தோழர் திருமாவளவனுக்கு இந்த அவலத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த திமுக
நிச்சயமாக இந்த தேர்தலில் படுதோல்வி அடையும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் இந்த அவலம் தேர்தலில் ஓட்டாக உருவெடுக்கும் என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி மறந்தார்கள் என்பதைத்தான் இங்க ஒரு கேள்வியா நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஓகே சார், இந்த ஆடியோ இந்த வீடியோ கேளுங்க சார். இவர்களிடத்திலே கைகட்டி நிற்க வேண்டும், குனிந்து நிற்க வேண்டும். 4க்கும் 5க்கும் இடத்திலே 40 முறை போய் பேரம் பேசி பார்க்க வேண்டும், கெஞ்சி கூத்தாடி நிற்க வேண்டும். மக்கள் நல கூட்டணியில் இதை பேசின திருமாவளவன் அவர்கள் தான் சார். ஆனா மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது பேசின ஒரு விஷயம் ஓகேங்களா. அப்போ அவரே சொல்றாரு, அந்த வீடியோல சொல்றாரு, மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரீடம் விடுதலை இருந்தது, என்னால எவ்வளவு சீட்டு வாங்க முடியுமோ கேட்டு என்னால பெற்ற முடிஞ்சது அப்படின்ட்டு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய கட்சியா இருக்கிறவர் எது சார் இந்த அளவுக்கு இறங்கி போகணும் அவங்கள்ட்ட? அதுதான் நான் ரகசியம் சொன்னேன். திரு கருணாநிதி வைகோட்ட கருணாநிதி அவர்கள் சொன்ன ரகசியமா சார்? வைகோ அவர்களே அதான் சொன்னார், நான் போனதுக்கு அப்புறம் என் பையனை நீ தான் பிடிச்சி கையை பிடிச்சி கொடுத்து. அதைத்தான் இவருடைய வாரிசாக, திரு கருணாநிதியினுடைய வாரிசாக தோழர் திருமாவளவன் தான் பிறந்த சமூகத்தையும் அவருக்காக உடைத்த விசிகா தோழர்களையும் மறந்து திரு ஸ்டாலின் குடும்பத்தை காக்கிற பொறுப்பு தோழர் திருமாவளவனுக்கு வந்துவிட்டது. அதனால் எத்தனை அவமானப்படுத்தினாலும், நிக்க வச்சாலும், பிளாஸ்டிக் சேர் போட்டாலும் எங்களுக்கு ஒன்றும் வாட்டாது, எந்த அளவுக்கு சீட்டு குறைத்து கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மனநிலையில் தோழர் திருமாவளவன் ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படி என்றால் அவரால் சுயமாக முடிவெடுக்க முடியவில்லை. தோழர் திருமாவளவன் சுயமாக முடிவெடுத்தால் விசிகா என்கின்ற கட்சி இரண்டாக உடைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால் தன் கட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட தோழர் திருமாவளவன் பொறுத்து போகலாம் என்கின்ற ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. ஏனென்றால் பலர் திமுகவினுடைய எம்எல்ஏ போல்தான் அந்நியார் என்று பேசுகிற நிலை பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் தோழர் திருமாவளவனை தாண்டி திமுக மீது கடந்த முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் திமுகவோடு உடன்பட்டு விட்டார்களோ என்கின்ற ஐயமும் கேள்வியும் ஒரு முதுகுடி தமிழனாக எனக்கு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சவுக்கு சங்கர் அவர் வந்து இப்போ யாரெல்லாம் அந்த யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்களோ, அவரோட வீடியோ போடுறாங்களோ, அவங்க போலீஸ்காரர் வந்து சம்மன் கூப்பிட்டு வந்து ஒரு இந்த மாதிரி வீடியோலாம் போடாதீங்க, அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எங்கே சோர்ஸ் கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து மிரட்டல் தோணியில் கொடுக்குறாங்களே சார். எதற்காக? ஒரு சவுக்கு சங்கர்ன்ற ஒரு சின்ன ஒரு நபரை பார்த்து எந்த அளவுக்கு அரசாங்கமே பயப்படணுமா என்ன? மேலிருந்து ப்ரெஷர் வருதான் சார் போலீஸுக்கு? ஆமாம் சார், நான் கூட ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு யூடியூபரை பேசினாரு, எங்களுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத அவருடைய வீடியோ எடுத்து போட்டதுக்காக சம்மன் கொடுத்து எங்களை விசாரிக்க வர சொல்கிறான். உங்களுக்கு காவல்துறைக்கு உண்மையிலேயே காவல்துறையாக இருந்தால் அது யார் பேசினாரோ, யார் அந்த கருத்துக்களை சொன்னாரோ அவரிடம் கேட்பதை விட்டுவிட்டு அதை போட்டுவர்களெல்லாம் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் மிரட்டுவது என்பது ஒரு 4ஆம் தூண் என்று சொல்லப்படுகிற ஊடகவியலாளரை மிரட்டுவது என்பது ஜனநாயக படுகொலை என்பதுக்கு கூடவா இந்த காவல்துறையினருக்கு தெரியாது போனது? நாளைக்கு இதே காவல்துறையினருக்கு ஒரு பாதிப்பு வருமானால் அதற்கு ஊடகங்கள் நீங்களெல்லாம் எங்கள் பற்றி நாங்கள் பாதிப்பு அடைந்தால் எங்களுடைய செய்தியை ஒளிபரப்பாதீர்கள் என்று இந்த காவல்துறையினர் சொல்வார்களா? அதற்கு அவர்களுக்கு இடம் அளிக்கமா மனசு? அப்படி என்றால் மக்களுடைய பிரச்சனையை இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வருவதுதான் மிக சிறந்த முறை. யார் பேசினாரோ அவர் மீது தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்குமே தவிர அவருடைய காணொலியை எடுத்து பகிர்ந்து விட்டார் என்பதற்காக ஊடகவியலாளர்களை மிரட்டு என்பது அராஜகத்தின் உச்சம் என்னவே நான் கருதுகிறேன் சார். பட் இருந்தாலுமே ஏன் அவர் ஒருத்தரை கண்டு இந்த திமுக அரசு பயப்படணும்? என்ன இருக்கா? நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்காரு, நிறைய தகவல் சொல்றாரு, சிறைக்கும் அஞ்ச மாட்டாரு. எத்தனை முறை கைது போனாலும் மனுஷன் உண்மையிலேயே வந்து மீண்டும் பேசுறாரு. அப்படி என்றால் அவரை பார்த்து இந்த அரசும் காவல்துறையும் அஞ்சுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்பயுமே உண்மையை பேசுபவர்கள் உறக்கத்தான் பேச வேண்டியிருக்கு. உண்மையிலேயே உண்மையை பேசுகிறார், வெளிப்படையாக பேசுகிறார், அச்சம் இல்லாது பேசுகிறார், அரிய தகவல்களை திரு சவுக்கு சங்கர் சொல்கிறார். அதனால் இந்த ஆட்சி எதிர்காலத்தில் 26க்கு பிறகு
இங்கு தமிழ்நாட்டில் இல்லாமல் போவதற்கு நிறைய பேர் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியில் யாரெல்லாம் பங்கேற்றார்களோ அவர்களெல்லாம் திராவிட மாடலில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதனால் தோல்வி என்பது இப்பொழுதே எழுதி வைக்கப்பட்டது, உறுதியாகிவிட்டது என்றே நான் கருதுகிறேன். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரிடம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்.